வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்கு இந்தியாவின் 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குவஹாத்தி. குவஹாத்தி அப்படிங்கிறது அஸ்ஸாமில் தான் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய 22வது ஐஏஎம் நிறுவனத்தை வந்து அமைக்கிறாங்க. இதை ரூபாய் 555 கோடி மதிப்பில் அமைக்க போகிறாங்க. இதற்காக ஐஏஎம் சட்டத்திருத்த மசோதா 2025 மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இனி வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குறது மட்டும்தான் பாக்கி. அப்போ இது இந்தியாவுடைய 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனமாக இருக்க போகுது. இப்போ ஐஏஎம் பற்றி பார்த்தீங்கன்னா, ஐஏஎம் உடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி இன்ஜினியரிங்குக்கு வந்து ஐஐடி அப்படிங்கிறது இருக்குதோ, அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் தொடர்பான படிப்பு இருக்குல்ல, பிபிஏ, எம்பிஏ, இந்த மாதிரிப்பட்ட படிப்புகளுக்கெல்லாம் இந்த ஐஏஎம் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே சிறந்த கல்வி நிறுவனங்கள். அப்போது இப்போ மத்திய அரசு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, 1961 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவில் வெறும் 13 ஐஏஎம் நிறுவனங்கள் தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2014 ஆண்டுக்கு பிறகு 9 ஐஏஎம் நிறுவனங்கள் வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2017 ஆண்டுல தான் இந்த ஐஏஎம்களுக்கு வந்து முதுகலை பட்டய பட்டம் வழங்குகிற அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அமைக்க போகிறது 22வது ஐஏஎம். அப்போ இதுவரைக்கும் 21 ஐஏஎம் நிறுவனங்கள் இருக்குல்ல, இதற்கு வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது, தீவிர புகாரில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் காவலில் வைக்கப்படும் யாரை பதவி நீக்கும் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும், அதாவது பிரதமர், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய பிரதமரோ அல்லது ஒரு மாநிலத்துடைய முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ இவங்க ஏதாவது தீவிர புகாரில் கைது செய்யப்பட்டு அவங்க 30 நாள் தொடர்ந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பதவி நீக்கிற ஒரு மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமரை வந்து ஒரு தீவிர குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்ணி ஒரு 30 நாள் வந்து சிறையில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய பிரதமர் பதவி வந்து ரிசைன் ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மசோதா தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்போ தீவிர புகாரில் கைது செய்யப்பட்டு 30 நாள்கள் காவலில் வைக்கப்படுற பிரதமர், அப்புறம் மாநில முதல்வர்கள், அப்புறம் அமைச்சர்கள், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்கிற 3 மசோதாக்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இவங்க வந்து 30 நாள்களில் ஜாமீன் பெற்றாங்க அப்படின்னா மீண்டும் பதவி இவங்களுக்கு வந்து வழங்கப்படும். இதை இப்போ மக்களவையில் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது எதிர்க்கட்சிகள் பலத்த எதிர்ப்பு வந்து இதற்கு தெரிவிக்கிறாங்க. இதை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து ஆய்வுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு மசோதா கண்ட்ரவர்சி ஆகுது, ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து இதை ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கொண்டு வருவாங்க. இந்த மசோதாக்களில் மொத்தமாக 3 மசோதாக்கள் அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அது என்னென்ன மசோதாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா 2025, அடுத்தது அரசமைப்பு சட்டம் 130வது திருத்த மசோதா 2025, இது ஒன்று. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025, இந்த 3ஐயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த மசோதாவுடைய அம்சங்கள் பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அதே மாதிரி மாநில முதல்வர்கள் இவங்களுடைய பதவி இழப்பு பற்றியது. இவங்க எந்த மாதிரி தீவிர குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, அதாவது 5 ஆண்டு வரைக்கும் சிறை விதிக்கக்கூடிய தீவிர குற்றத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில குற்றங்களுக்கு வந்து 1 வருஷம் தண்டனை, சில குற்றங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது. ஆனால் ரொம்ப தீவிரமான குற்றம்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்போ 5 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க வந்து இவங்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான குற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் இவங்களை வந்து காவலில் வச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இழப்பு ஆகிரும். இதற்காக யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963 அதையுமே திருத்தம் பண்ணுறாங்க. நம்ம இங்கே பார்த்தோம்ல, யூனியன் பிரதேச அரசு சட்டம் 2025 திருத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம்ல, அதே தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் வந்து தொடங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து ஆன்லைனில் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து எழுதலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னா இதில் வந்து இந்த முதல் 6 டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 6 டெஸ்ட் நீங்கள் வந்து இலவசமாகவே எழுதிக்கலாம். அது எப்படின்னா, அந்த 6 டெஸ்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். அந்த 6 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயுமே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இலவச கிளாஸஸ் வந்து அறிமுகம் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவச கோச்சிங் கிளாஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணை எவ்வளவு தொலைவு வரை சென்று தாக்கும்? இதற்கான ஆன்சர் 5000 கிலோமீட்டர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணையை பரிசோதனை பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாகவே. இது 5000 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்குற திறன் கொண்டது. இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா DRDO தான் உருவாக்கியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை எங்கே பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை மையம் இருக்குது, அங்கே தான் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய ஏவுகணை திறன்கள் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மக்கிட்ட பிருத்வி 2 அப்படிங்கிற ஏவுகணை இருக்குது. இது பார்த்திங்கன்னா 500 கிலோ எடை ஆயுதங்களை சுமந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குற திறன் கொண்டது. அப்புறம் அக்னி 1 அப்படிங்கிற ஏவுகணை இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1000 கிலோ எடை ஆயுதங்களை சுமந்து 700லேருந்து 900 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்குற திறன் கொண்டது. அடுத்து பிரளய் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இருக்குது. இது பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 கிலோ எடை ஆயுதங்களை சுமந்து 150லேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்குற திறன் கொண்டது. இதை தவிர நம்ம இந்தியா கிட்டே இருக்கிற முக்கியமான ஏவுகணைகள் எதெல்லாம் அப்படின்னா அஸ்த்ரா, பிரம்மோஸ், ருத்ரம், ஆகாஷ், அப்புறம் S-400. நம்ம எக்ஸாமில் வந்து கேட்கலாம், பிருத்வி, அக்னி, பிரளய் அப்படிங்கிறது என்ன? ஏவுகணையா, துப்பாக்கியா, இல்லை அணுகுண்டா, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். சரி, குண்டா, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகே, அடுத்தது, தேஜஸ் MK-1A போர் விமானங்கள் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் HAL. HAL அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இப்போது 2021 ஆண்டு இந்திய விமானப்படைக்காக 83 விமானங்கள் வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ரூபாய் 48,000 கோடி மதிப்பில் தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு கூட கூடுதலாக ஒரு 97 போர் விமானங்கள் வாங்கிறதுக்காக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்காக இன்னும் ஒரு 67,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த விமானங்கள் வந்து MiG-21 அப்படிங்கிற ரக விமானங்களுக்கு மாற்று. நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்தியாவுடைய படைகளில் இந்த MiG-21 அப்படிங்கிற விமானத்தை பயன்படுத்துகிறத வந்து நிறுத்துகிறோம். ஏன் நிறுத்துகிறோம் அப்படின்னா இந்த விமானம் வந்து ரொம்ப அதிகமான விபத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த MiG-21 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த தேஜஸ் Mark 1A அப்படிங்கிற விமானங்களை பயன்படுத்த போகிறாங்க. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் மேம்பட்ட வான்வெளி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானங்கள் மொத்தமாக 6 இது கட்டமைக்கிற திட்டத்திற்கு இப்போது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. யார் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதை வந்து ரூபாய் 18,000 கோடி மதிப்பில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது என்ன அப்படின்னா இப்போது நம்ம இப்போ பாகிஸ்தான் நாடோ இல்லை சீனா நாடோ நமக்கு எதிரி நாடுகள் யாராவது நம்மளை வந்து தாக்க வராங்க அப்படின்னா அதை வந்து முன்னெச்சரிக்கை மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 6 விமானங்களில் அதற்கான கருவிகள் எல்லாம் பொருத்தி அதில் எப்போவுமே ரோமிங்லேயே இருக்கும். அதாவது எப்போவுமே அது வந்து ரோந்து பணியிலே இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது முன்னெச்சரிக்கையாகவே கண்டுபிடித்து அதை தாக்கி அளிக்கிற மாதிரிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் உருவாக்க போகிறாங்க. இதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கின ஏர்பஸ் 321 அப்படிங்கிற விமானங்கள் தேவையான கருவிகள் பொருத்தி பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இணையவழி விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025 பணம் வைத்து விளையாடும் எந்த விளையாட்டை தடை செய்கிறது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்களவையில் புதிய ஒரு மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இணையவழி விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா அப்படிங்கிறது தான் அந்த மசோதா. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா பணம் வைத்து ஆன்லைனில் விளையாடுவாங்கல்ல, ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் போக்கர், ஆன்லைன் லாட்ரி, இது எல்லாத்தையுமே தடை பண்ணுறாங்க. அந்த மசோதாவுடைய பேர் இங்கிலீஷில் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படிங்கிறது.
தமிழில் இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025 அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ இதை வந்து மாநிலங்களவைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மசோதாவின்படி பணம் வைத்து விளையாடுற அனைத்து விளையாட்டுகளும் சட்டவிரோதமாக்கப்படும். இந்த விளையாட்டை நடத்துகிறவங்க, இந்த விளையாட்டை வந்து விளம்பரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படும். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் இணைய வழி விளையாட்டை நடத்தினார் அப்படின்னா அவருக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிப்பாங்க, அல்லது ரூபாய் 1 கோடி வந்து அபராதம் விதிப்பாங்க. அதே மாதிரி இந்த விளையாட்டை வந்து விளம்பரம் செய்கிறவங்களுக்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிப்பாங்க, அல்லது 50 லட்சம் வந்து அபராதம் விதிப்பாங்க. இப்போது மீண்டும் அதே குற்றத்தை ஒருத்தர் செய்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ரூபாய் 2 கோடி வரைக்கும் அபராதம் விதித்துட்டு கூடவே 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிப்பாங்க. அடுத்தது 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கஜகஸ்தான். நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். கஜகஸ்தானுடைய ஷிம்கண்ட் அப்படிங்கிற நகரில் தான் இந்த 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெறுது. இதில் இந்தியாவுடைய அனந்த்ஜீத் சிங் நருகா அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுடைய ஜூனியர் கலப்பாணி இவங்களும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய ஜூனியர் கலப்பாணியில் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா ஜோனதன் கவின் ஆண்டனி மற்றும் வன்ஷிகா சௌதரி. இப்போது கலப்பணி அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடுறது தான் கலப்பணி அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே சூரிய மின்சார தகடுகள் எங்கு நிறுவப்பட்டன? இதற்கான ஆன்சர் வாரணாசி. நம்ம இந்தியாவில் முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த ரயில்வே தண்டவாளங்கள் இருக்குல்ல அதுக்கு இடையில வந்து சூரிய மின்சார தகடுகள் வந்து நிறுவியிருக்காங்க. 70 மீட்டர் நீளத்தில் வந்து இதை அமைத்திருக்காங்க. 28 சூரிய மின் தகடுகள் வந்து இங்கே பொருத்திருக்காங்க. இதன் மூலமாக 15 கிலோவாட் பீக் அப்படிங்கிற ஆற்றல் வந்து உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி இது வந்து ரிமூவபிள் தான், அதாவது இதை எடுத்து வேணும்னா நம்ம வந்து விலக்கிக்கலாம். அடுத்தது ஆதி கர்மயோகி அபியான் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பழங்குடியினர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிற திட்டம் பழங்குடியினருக்காக நம்ம இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பழங்குடியினர்களை வந்து தலைவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது. அதற்காக 2030 ஆண்டுக்குள்ளாடி 1 லட்சம் கிராமங்களில் 20 லட்சம் தலைவர்களை வந்து உருவாக்குறது தான் இலக்காக வச்சுருக்காங்க. மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் வந்து ஜூவல் ஓரம் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ வந்து போடலாம். அடுத்தது இப்போது தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை உருவாக்கியிருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இதற்கான அரசாணையை வந்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் வந்து பிறப்பித்திருக்காரு. அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் இவங்க எல்லாம் வந்து நிதி கொடுப்பாங்கல்ல, இதெல்லாம் வச்சு மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பு வந்து ஏற்படுத்த முடியும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பெருநிறுவனங்களுடைய சமூக பொறுப்பு நிதி, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, டாட்டா நிறுவனம் இருக்குது, அல்லது ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய லாபத்தில் ஒரு 2% வச்சுக்கிங்களேன், அந்த காசை வந்து மக்களுடைய நலனுக்காக அதை பயன்படுத்துவாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி வந்து வாங்கி வச்சுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நிதி இருக்குல்ல இதை வாங்கி மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பு வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்காக இந்த தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த நிதி இருக்குல்ல, இவங்க காசு கொடுப்பாங்கள்ல, அந்த நிதி அந்தந்த மருத்துவமனைகள் வாயிலாக பெறப்படும். அடுத்தது இஸ்ரோ அமைப்பு 40 மாடி உயரம் கொண்ட ராக்கெட் அமைக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமாக 75,000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்த முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் லியோ, அதாவது லோவர் எர்த் ஆர்பிட் இருக்குல்ல, அங்கே தான் நிலைநிறுத்தப்படும். இஸ்ரோடைய 11வது தலைவராக இப்போ இருக்கிறவர் வி நாராயணன் அப்படிங்கிறவர், அவர் தான் இதை தெரிவித்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த இஸ்ரோடைய தலைவர் யார், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பிரிவுடைய தலைவர் யார், ரா அமைப்புடைய தலைவர் யார், இந்த மாதிரி எல்லா அமைப்புடைய தலைவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அல்லது அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப்பில் இப்படி தேடுங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் ஸ்பேஸ் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம், இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி. எதனால் நம்ம இந்த மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியை தேசிய அறிவியல் மனப்பான்மை தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பகுத்தறிவாதியான நரேந்திர
டபோல்கர் அப்படிங்கிறவர், இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. என்னென்னா இப்போது சில பகுதிகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். அப்போ அந்த மூட நம்பிக்கைகள், அப்புறம் பழைய தேவையில்லாத சடங்குகள், இது எல்லாத்தையுமே இவர் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பார். இவர் வந்து என்ன இதெல்லாம் இப்படிலாம் ஃபாலோ பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பார். இது பிடிக்காத சிலர் வந்து இவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம தேசிய அறிவியல் மனப்பான்மை தினமாக கடைபிடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டின், பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 51A என்ன சொல்லுது, எல்லாருமே வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்குது. அடுத்தது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நினைவு தினம். இது வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நம்பிக்கையால் ஒன்றிணைவோம், பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கூட்டு நடவடிக்கை அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மூத்த குடிமக்கள் தினம். இது வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவரையும் உள்ளடக்கிய எதிர்காலத்திற்காக முதியோர் குரல்களை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தொழில் முனைவோர் தினம். இது வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி, வேர்ல்டு ஆண்டர்பிரினர் டே. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருந்தாங்க. மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு நிதியுதவி வழங்குகிற திட்டம் தான் இது. இது எந்த அமைச்சகத்துக்கு வருது அப்படின்னா மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு தான் வருது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். எங்கு இந்தியாவின் 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குவஹாத்தி. அடுத்தது தீவிர புகாரில் கைது செய்யப்பட்டு 30 நாள்கள் காவலில் வைக்கப்படும் யாரை பதவி நீக்கும் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும், அதாவது பிரதமர், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள். அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணை எவ்வளவு தொலைவு வரை சென்று தாக்கும்? இதற்கான ஆன்சர் 5000 கிலோமீட்டர். அடுத்தது தேஜஸ் MK-1A போர் விமானங்கள் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் HAL. அடுத்தது இணைய வழி விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025 பணம் வைத்து விளையாடும் எந்த விளையாட்டை தடை செய்கிறது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும், அதாவது ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் போக்கர், ஆன்லைன் லாட்ரி, இந்த மூன்றையுமே இது தடை பண்ணுது. அடுத்தது 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கஜகஸ்தான். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக ரயில் தண்டவாளங்களுக்கிடையே சூரிய மின்சார தகடுகள் எங்கு நிறுவப்பட்டன? இதற்கான ஆன்சர் வாரணாசி. அடுத்தது ஆதி கர்மயோகி அபியான் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பழங்குடியினர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஜனவரிலேருந்து இந்த ஜூலை வரைக்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள், இதற்கான வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.